நிறைய காய்கறிலாம் சேர்த்து நல்லா கொலைய விட்டு அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு குக்கரில் தேவையான அளவுக்கு அரிசியும் பருப்பும் எடுத்து நல்லா களைஞ்சிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ அது கூடவே நான் காலிஃப்ளவர், பட்டாணி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கேரட் இது எல்லாமே சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, ஒரு 4-5 பல் பூண்டு, சாம்பார் தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாமே சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் ஒரு 4லேருந்து 5 விசில் போல் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காயும் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு கடுகும் சீரகம் போட்டு பொரிய விட்டுட்டு சின்ன வெங்காயத்தை அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருக்க சாப்பாடை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு நம்ம தாளித்து வச்சுருக்க தாளிப்பையும் உள்ளே சேர்த்துட்டு அப்படியே ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான அரிசி பருப்பு